Very good morning, sir. Good morning, Rose. Yes, sir. Any kind of update, please? Yeah. Salam Dubai. This is Martin there. Rose says. Successful investment. நேற்று ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? அவர் கேட்டது அவரோட பிசினஸ்க்காக கேட்டார். இது பிசினஸ் மேன். அவர் என்ன கேட்கிறாரு, என்னோட கம்பெனியை நான் சக்சஸ்ஃபுல் கம்பெனியா அப்படின்னாரு. அவரோட கம்பெனி, அவரோட நேச்சர் எல்லாமே, அந்த கம்பெனியோட நேச்சர் எல்லாமே பண்ணும்போது he works hard, நல்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு சாதாரண ஒரு கம்பெனியை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்தார். செவரல் மில்லியன் டிரான்சாக்ஷன் டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியை கொண்டு வந்தாரு. சொல்லலாம். அவரு என்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு நான் வேற அடுத்த லெவலுக்கு நான் போகணும். ஐ டோல்ட் ஹிம் 3 things. ஃபர்ஸ்ட் திங் இஸ், உங்க ப்ராடக்ட் வந்து இட் ஷுட் கிரியேட் அ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ டு த கஸ்டமர். அவன் கொடுக்குற காசுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. நீங்க நினைச்சு, அதாவது 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது 120 ரூபாய்க்கு அந்த வேல்யூ இருக்குன்னு அவன் உணரணும். இந்த கஸ்டமர் இஸ் கிங்ல, அவங்கதான் நம்மளை வந்து த்ரோன் பண்றது, டீ த்ரோன் பண்றதுதான். அப்போ சிக்னிஃபிகண்ட் வேல்யூவை உங்க ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குதா? அந்த காம்படிட்டர்ஸ் உங்க ப்ராடக்ட்ல இருப்பாங்க, இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இருக்கும்போது உங்க ப்ராடக்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுக்குதா அப்படின்னு கேட்டேன். சம்வாட் எஸ்ன்னு சொன்னாரு. அந்த சம்வாட்டை தூக்குங்க. டெஃபினட்டா வந்து காம்படிட்டரை விட எனக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் வந்து எனக்கு பெருசா கிடையாது சார். இருக்கும், குட் ப்ராடக்ட் அப்படின்னாரு. நோ, இட் ஷுட் கிரியேட் அ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. செகண்ட் திங் வந்து, இந்த வேல்யூவை உங்களால காசாக்க முடியுமா? இது காசு ஆக்குறீங்களா? இட் ஷுட் ஹாவ் ஹை, எப்படி சொல்றது, ஒரு ஹை கேஷ் ஃப்ளோவை இந்த வேல்யூ வந்து கம்பெனிக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, தேர்ட் திங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு என்தூசியாஸ்டிக்கா நீங்க இருக்கீங்களா? என்தூசியாஸ்டிக்கா இருக்கிறதுனால தான் சார் உங்கள்கிட்ட இந்த மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கினேன். குட். அப்படிங்கும்போது உங்க எம்ப்ளாயிஸ் என்தூசியாஸ்டிக்கா இருக்காங்களா, இல்ல வந்து ஏதோ விசா அடிச்சு உள்ள கொண்டு வந்துட்டாங்க அதனால வந்து வேலை பார்க்கறாங்களா? அந்த கேள்விக்கு வந்து பதில் வருது. ஐ டோல்ட் ஹிம், இந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்குள்ள சம்வாட்டையும் லாஸ்ட் கொஸ்டினுக்குள்ள வந்து எம்ப்ளாயிஸ் உடைய இந்த மோட்டிவேஷன் ஃபேக்டரையும் நீங்க வந்து, திஸ் இஸ் கால் வேல்யூ டிட்டர்மினேஷன். இதை நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா யூ பிகேம் கார்பரேட் நெக்ஸ்ட் 10 years. யுஏஇல ஜிசிசில நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்க முடியும் அப்படின்னு. இது யுஏஇ ஜிசிசியை பத்தி பேசுறேங்க. எனி ப்ராடக்ட் இஸ் டேக் ஆப்பிள் எடுத்து, வாட் ஸ்டீவ் ஜாப்ஸ் டிட். ஆப்பிள் வந்து அவர் எல்லா காலத்திலையும் வித்தியாசமா தான் யோசிப்பார். He wants to like to create. What he has done is he has created a Macintosh சாஃப்ட்வேரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற மற்ற இந்த இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை விட அவரோடது ஒரு ஸ்டெப் ஹெடா இருக்கும். அதான் நான் சொன்னேன், சிக்னிஃபிகண்ட் வேல்யூவை கிரியேட் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அவங்களோட ஐபாடு, தென் போனு, தென் ஐபேடு, தென் வாட்ச், சம்திங் லைக் தட். சிக்னிஃபிகண்ட் வேல்யூ. அவங்கள பார்த்துதான் காம்படிட்டர்ஸ் பின்னாடி வருவாங்க. அப்படியே இருந்தா கூட இன்னைக்கு வந்து ஆப்பிள் வாட்ச்னா என்ன, சம்திங் தே ஹவ் கிரியேட்டட் சம்திங் இன்சைட். இந்த வேல்யூவை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த வேல்யூ வந்து டேஞ்சிபிளாவும் இருக்கலாம், இன்டேஞ்சிபிளாவும் இருக்கலாம். இப்போ அது ஒரு ப்ரெஸ்டைஜியா கூட சில பேர் கருதுவாங்க. ஆப்பிள் வாட்ச் லைக் தட். திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட். இந்த மாதிரி ப்ராடக்டா இருக்கணும். இந்த ப்ராடக்ட வேல்யூவை கிரியேட் பண்ண ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ரிச்சஸ்ட் கம்பெனி, கேஷ் ரிச் கம்பெனி இன் தி வேர்ல்ட் ஆப்பிள். அதாவது more than 800 billion கேஷ் வச்சிருக்காங்க. 3 கண்ட்ரி அவங்களால வேலை கொடுத்து வாங்க முடியும்.
அந்த அளவுக்கான யூரோப்பியன் கண்ட்ரியை நான் சொல்றேன், அந்த அளவுக்கான கேஷ் ஃப்ளோ கையில வச்சிருக்காங்க. தேர்ட் திங், எம்ப்ளாயியோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து ஆப்பிள்லயும் சரி கூகுள்லயும் சரி எப்படி இருக்கும்னு தெரியும். பெஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு இந்த ரெண்டுமே. கூகுள் சொல்லப்போனா அதை விட டாப்ல இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். வென் யூ வாண்ட் டு பிகம் ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றவங்களா இருந்தீங்க, இல்ல ஒரு சர்வீஸை கிரியேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மூணும் நீங்க ஒன்னா சேர்த்து பண்ணும்போது டெஃபினட்டா வந்துடும். அப்படியே வாங்க இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல. திஸ் இஸ் வாட் ஐ லவ் திஸ் கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த மூணு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் மூணுமே நீங்க இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மூணு எந்த கம்பெனி கிரியேட் பண்ணி கொடுக்குதோ, வேல்யூ ஃபார் த இன்வெஸ்டர், இதனால வந்து ஹை கேஷ் ஃப்ளோ கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து சேருது. தேர்ட் திங், ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மோட்டிவேட்டடா இருக்கு. இந்த மூணுமே இருந்தாலே போதும், இன்வெஸ்டாரும் சரி, நீங்க இண்டிவிஜுவல் பிசினஸ் மேனும் சரி, அடுத்த ஸ்டேஜில் நம்ம இருப்போம். தேங்க்யூ. Thank you so much.